ஸ்ரீராம குணானுபவம். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம ஜன்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த பேஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமபிரானின் 16 கல்யாண குணங்களின் கொண்டாட்டம். நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசிரமம், MRC நகர், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை. நடைபெறும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 6 மணி வரை. ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக்க அனைவரையும் வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். ஜெய் ஸ்ரீராம். ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீரிஷத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்கு. ஆனா அவங்க கடகராசி எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய விதி இவங்க மட்டுமே முடிவு பண்ணக்கூடியதா இருக்கும். இவங்களுடைய மூவே யாருக்கும் புரியாது. நாம என்ன செய்ய போறோம்னு இவங்களுக்கு அந்த நொடியில தான் தெரியும். நம்ம பிறப்பை வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மளுடைய உருவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சில டைம் லக்னப்படி நம்மளுடைய உருவ அமைப்பு இருக்கும், சில டைம் அந்த ராசிப்படி நம்ம உருவ அமைப்பு இருக்கும். அதை வச்சு எது நம்மளை யாரெல்லாம் சாய்பாபாவை வழிபட்டாங்களோ, சாய்பாபா சொல்ற விஷயம் என்ன? பொறுமையா இருங்க. ஐயோ இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல அப்படிங்கிறப்பதான் வராகி ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில வருவாங்க. இன்னும் ரொம்ப பொடி வச்சு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி 6 மணிக்கு போறேன். அவர் லேட்டா தான் வராரு. 6 மணிக்கு போறேன், 7 மணிக்கு வராரு. அவருடைய ரூம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்போ ஒரு சாதாரண ஒரு ஆடிட்டர் ரூம். மேல வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா கண்ணை மூடிட்டே இருக்கேன், எதுவுமே நடக்கல. என்னமே நடக்கல அப்படின்னு பாக்குறப்போ எழுத்துகள் தோன்றி மறைஞ்சது கண்ணு முன்னாடி. இப்படி வந்துட்டு போச்சுங்க ஒரு 3D எஃபெக்ட்ல. எனக்கு பாஷை புரியல. அது ஒரு ஆதிகால தமிழ் மாதிரியும் இருக்கு, தெலுங்கு மாதிரியும் இருக்குது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க அது. அவ்வளோ, அதாவது என் கையில ஓலைச்சுவடி இங்க இருக்குன்னா நான் எழுத்த இங்க பாக்குறேன், இப்படி பாக்குறேன். இப்ப நம்ம இந்த 3 நட்சத்திரங்கள், உடைந்த நட்சத்திரங்களுடைய இயல்புகளை பத்தி பார்த்தோம். இந்த இடத்துல ஒருவருக்கு லக்ன புள்ளி விழுந்திருக்கு. ஏன்னா லக்னம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு லக்னம் இந்த புள்ளியில விழுந்திருக்கு. குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், நம்ம குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்கள்ல லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும் லைஃப்? யாருக்கு கேக்குறீங்க? அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை, இது 3 நட்சத்திரத்திலையும் லக்ன புள்ளி ஒருத்தங்க விழுந்திருக்கு. ஏன்னா ராசி வேறையா இருக்கலாம், லக்னம் வேறையா இருக்கலாம். சில பேர் ஒரே ராசி ஒரே லக்னமா கூட இருக்கலாம். ஸோ லக்ன புள்ளி அந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, ஆனா வேற ராசி. இப்போ உதாரணத்துக்கே சொல்லலாமே, ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீரிஷத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்கு, ஆனா அவங்க கடகராசி எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய விதி இவங்க மட்டுமே முடிவு பண்ணக்கூடியதா இருக்கும். இவங்களுடைய மூவே யாருக்கும் புரியாது. நம்ம என்ன செய்ய போறோம்னு இவங்களுக்கு அந்த நொடியில தான் தெரியும். அது வரைக்கும் தெய்வம் பார்த்துக்கிட்டுங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு சக்தி அவங்கள வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ ரெண்டுமே கோபத்துக்கு ஆனது. இப்போ இந்த கடகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி கோபம் வரும் அப்படின்னா, இவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோபம் வரும். இந்த ரிஷபத்துல இருக்க மிருகஸ்ரீஷத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோபம் வரும். அப்போ இந்த 2 வகையான கோபங்களும் முதல் மாறுபடும். கடகத்துல இருக்கவங்களுக்கு கோபம் எப்படி வரும்னா, ஏமாற்றத்துல கோபம் வரும். அந்த ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நீங்க சரியான முறையில தரல, எனக்கு இப்ப நீங்க சாப்பாடு கொடுக்கறதா இருந்தீங்க, ஏன் 5 நிமிஷம் கழிச்சு கொடுத்தீங்க, அந்த மாதிரியான ஒரு கோபம், சாதாரண கோபம். இப்ப இந்த பக்கம் ரிஷபம் இருக்கு இல்லையா, இந்த ரிஷபத்துல இருக்க மிருகசீரிஷத்துல இருக்க இந்த லக்னத்தோடைய கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் அந்த சாப்பாட்டை நீங்க ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டீங்க, அதோடைய வீரியத்தை இங்க சாதாரண இருக்க கோபத்துல சேர்ந்து அடிக்கிறப்போ ஆட்டம் பாம்பா மாறிடும். ஓகே. அப்போ அந்த லக்னம் அங்க பெருசா வேலை செய்யும். அந்த கண்ட்ரோலை இவங்க கொண்டு வரல அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இவங்க மிக பெரும் கோபக்காரங்களாகவும் இவங்க கிட்ட நெருங்கவே முடியாத மாதிரியும் தெரியும். ரொம்ப இறுக்கமான மனிதர்களா மாறக்கூடும். சைலண்டா போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைலண்டா இருந்துட்டே இருப்பாங்க, பேசுனா மாட்டிக்குவோம். ராசி வேறையா இருந்தால லக்னம் எது, சில டைம் லக்னம் பயங்கரமா வேலை பார்க்கும், சில டைம் ராசி பயங்கரமா வேலை பார்க்கும். இது எது அவங்களுடைய, அது எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம பிறப்பை வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மளுடைய உருவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சில டைம் லக்னப்படி நம்மளுடைய உருவ அமைப்பு இருக்கும், சில டைம் அந்த ராசிப்படி நம்ம உருவ அமைப்பு இருக்கும். அதை வச்சு எது நம்மளை ஆள போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு சூட்சமம். அப்போ லக்னத்தை, இப்போ ஒருத்தங்களுக்கு லக்னம் வேற ராசி வேற, லக்னத்துல ஒரு உருவத்தை அந்த லக்னம் சொல்லியிருக்கோம், ராசியில ஒரு உருவத்தை சொல்லியிருக்கோம். எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். சம்பந்தமே இல்லாம இருக்கும், அப்போ லக்னம் பேசாம இருக்கும். அப்போ அந்த மனோகாரன் நம்மளை நம்மளை வேலை பார்க்க வைப்பாங்க.
அப்போ நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குறப்போ அப்போ அந்த லக்னம் வேடிக்கை பார்க்குது, நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த லக்னம் கிட்ட நம்ம கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய தலைவர் பேச்சை கேட்காம நம்ம பட்டுக்கும் ஆடிட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போறோம்னு அர்த்தம். புரியுது. அப்போ அந்த கனெக்டிவிட்டியை கரெக்டா கொண்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களும் இந்த தெய்வ வழிபாடு பண்ணா இவங்களுக்கு லைஃப் டைம் கொஞ்சம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த தெய்வத்தை நல்லா பிடிச்சிக்கலாம் அப்படின்னா என்ன வந்து வழிபாடு பண்ணலாம்? உக்கிர தெய்வங்கள் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க. உக்கிர தெய்வங்கள் பெரும்பாலும் இப்போ வந்து கணேச பிள்ளையார் வழிபாடே இருந்தாலும் அது வந்து கையில ஆயுதம் ஏந்திய பிள்ளையாரா இருந்தா நல்லது. ஓகே. முருகர், வேல் வழிபாடு, வராகி வழிபாடு எல்லாமே உக்கிர தெய்வங்கள் வழிபாடா இருக்கிறப்ப இவங்களுக்கு நிறைய தொல்லைகள், நிறைய பிரச்சனைகள், இவங்களா நிறைய இழுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க கூட பிரச்சனைகள், தொல்லைகள் கூட வந்துகிட்டே இருக்கப்ப இவங்களுக்கு போராடுறதுக்கு இந்த மாதிரி தெய்வங்கள் தான் வந்து நிற்க முடியும். இவங்களுக்கு இருக்கிற அந்த கோவத்துக்கும் சாந்த கடவுள் இப்போ போய் குருவான சாய்பாபாவே போய் வேண்டுறாங்கன்னா கூட சாய்பாபா வராகியை தான் கட்டுவார். இப்போ நல்ல வராகி வழிபாடு இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை வழிபட்டு இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் சாய்பாபாவை வழிபட்டாங்களோ சாய்பாபா சொல்ற விஷயம் என்ன? பொறுமையா இருங்க. ஐயோ இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல அப்படிங்கிறப்பதான் வராகி ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில வருவாங்க. ஏதோ ஒரு வகையில வராகி வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு வராகி யாருன்னே தெரிஞ்சிருக்காது, எங்கெங்கயோ காதுல கேட்டாலும் மண்டையில ஏறி இருந்திருக்காது. நேருக்கு நேரா வராகி வந்து உணர்த்துவாங்க, நேருக்கு நேரா முருகர் வந்து நிப்பாரு, நேருக்கு நேரா துர்கை வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு அந்த பர்சனல் கனெக்டிவிட்டிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி உக்ர தெய்வ வழிபாடு பண்றது மூலமா இவங்க வந்து லைஃப்ல கொஞ்சம் அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஜீவ நாடி அப்படிங்கிறத பத்தி நீங்க உங்களுடைய சொந்த அனுபவம், ஏன்னா நாடியில பலவிதமான நாடி முறைகள் இருக்கு. நாடி ஜோதிடம் இருக்கு, ஜீவ நாடி இருக்கு, பிருகு நாடி இருக்கு, இப்படி பலவிதமான நாடி முறைகள் இருக்கு. அது மூலமாவும் நம்ம வந்து ஜோதிடத்தை பார்த்துட்டு வரோம். கிரக சேர்க்கை, கிரகங்கள் ஆளுமை எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பா நான் இந்த ஜீவ நாடி கேட்கறேன்னா அதுல உங்களுக்கான ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸே நடந்திருக்கு. அதை நீங்க நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீவ நாடினா என்னன்னு சொல்லுங்க, அப்புறமா உங்களுடைய அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. முதல்ல வந்து 2011 நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவநாடிங்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்படுறப்ப ஈரோட்ல அந்த ஜீவநாடி பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நான் போய் தேடியெல்லாம் பார்க்குறேன், எனக்கு அவர் கிடைக்கல. யார்கிட்டயோ கேட்டு பார்க்குறேன், அப்போ யாருக்கும் புரியல, தெரியல. அப்போ பெருசாக கூகுள் மேப்லாம் கரெக்டாக வழியும் காட்டல, பெருசா அப்போல்லாம் நம்ம அதெல்லாம் யூஸும் பண்ணல, இருந்த மாதிரி தெரியல. அப்போ தேடிட்டு விட்டாச்சு. அது 2011 முடிஞ்சிருது. 2021 வரப்ப என்னுடைய பர்சனல் விஷயமா முதல் முறையா ஒரு ஆடிட்டர் ஒருத்தரை நான் சந்திக்க போறேன். என்னுடைய கணக்கு வழக்குகளை பத்தி கேட்கறதுக்காக தான் நான் போறப்ப அவர் வந்து அதை பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட வந்து வாக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. யார் வாக்கு சொல்றாங்க? அவர் வந்து ப்ரொஃபஷனல் ஆடிட்டர். யார் வாக்கு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப, இல்லை இந்த கணக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு உங்களால் ஒரு 6 மணிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது வந்து நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன், நான் சென்னை வரணும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டேனே. இல்லை, இதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நீங்கள் வாங்க நாளைக்கு. நீங்கள் நாளைக்கு வந்தால் தான் நான் என்னன்னே உங்கள்கிட்ட சொல்ல முடியும். மொட்டையாக நம்பிட்டு வாங்க, நாளைக்கு எல்லாம் சரி பண்ணிடலாம், நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நான் இதுக்காக சரி மொட்டையா நம்புங்கன்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய ஒரு ஆடிட்டர், அவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் ரொம்ப காத்திருந்தேன். அப்படி இருக்கப்போ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச என் ஃப்ரெண்டுகிட்டையும் நான் கேட்குறேன், ஏன் இவர் வந்து என்ன இருக்க சொல்றாரு, ஏதாவது பிஸியா இருக்கிறாரா, ஏன் நாளைக்கு வர சொல்றாரு, என்ன ஏதோ வாக்குங்கிறாரு அப்படிங்கிறப்போ இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நிஜமா சொன்னாரா அப்படின்னு. ஆமா நிஜமா சொன்னாரு. அவரு வந்து சில தெய்வ வாக்கெல்லாம் சொல்லுவாரு, யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் அவர் சொல்லுவாரு, அது ரொம்ப மறைமுகமாகவும் ரகசியமாகவும் அதை அவர் செய்யறாரு அப்படின்னா. பில்லி சூனியா தான் வச்சிட மாட்டாரே அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. நானே உங்ககிட்ட, என்னோட ஃப்ரெண்டு வந்து பல வருஷம் ஃப்ரெண்டு, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நானே உங்ககிட்ட எந்த விஷயங்கள்லாம் சொன்னது கிடையாது, பட் ஆனா அவரே உன்கிட்ட இதை வந்து சொல்றாரு அப்படிங்கிறப்போ இவரால் என் லைஃப் டர்னிங் நிறையா நடந்திருக்கு. நீ எதுவுமே சொல்லாம சரின்னு, நான் என்ன ஃப்ளைட் டிக்கெட் தானே மாற்றி போட்டுக்கோ, ஆனால் நீ வந்தீங்கன்னா உனக்கு நிச்சயமா உனக்கு ஒரு மிராக்கள், ஒரு அதிசயம் காத்திருக்கு. என்ன ரொம்ப பொடி வச்சு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி 6 மணிக்கு போறேன். அவர் லேட்டாக தான் வராரு. 6 மணிக்கு போறேன், 7 மணிக்கு வராரு.
அவருடைய ரூம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்போ ஒரு சாதாரண ஒரு ஆடிட்டர் ரூம். மேலே வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா திக்குன்னு இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா பெரிய கதவு. கதவுனா ஒரு செவ்வறு மாதிரி ஒரு கதவு எல்லாம் அப்படி ஒரு உக்கிர தெய்வம். அப்பதான் நான் அந்த தெய்வத்தையே பார்க்குறேன். இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய உக்கிர தெய்வங்களை வந்து அந்த ரூம் ஃபுல்லாக வச்சிருக்கிறாரு. ரொம்ப பெருசா ஒரு அந்த வால்னா அந்த வால் அந்த கதவுல செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த ரூமே கதவு தான். இதெல்லாம் எங்கேயோ செட்டிநாட்டுல இருந்து எங்கேயோ எடுத்துட்டு வந்து அவரா செஞ்சு எல்லாம் வச்சு, எங்கிருந்து தான் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாரோ எனக்கு தெரியல. அவனை அப்படியே உட்கார வச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கேன் நான். என்னடா இது, நம்ம இப்படி வந்து உட்கார்ந்துட்டோமே, யாருமே இல்லையே, நம்ம ஃப்ரெண்டு வேற வரலையே, நம்ம இப்படி உட்கார்ந்துருக்குமேன்னு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்த அவர் எங்கேயோ போயிட்டு ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வர்றாரு. ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வந்துட்டு இப்படி வைக்கிறாரு. இப்படி வச்சுட்டு, அம்மா உங்களுக்கு நாடி படிக்க சொல்லியிருக்கம்மா, படிக்கலாமா அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், நான் தான் நாடி ஜோசியம்லாம் பார்த்துருக்கேங்க நான் அப்படின்னு சொல்றேன். இது வந்து நாடி ஜோசியம் கிடையாது, இது ஜீவ நாடி அப்படின்னாரு. அப்போ இது ஜீவ நாடிங்கிறப்போ நான் 2011 என் டாக்குமெண்ட்ரிக்காக நான் தேடினது. அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், ஏங்க இந்த ஜீவ நாடி வந்து எழுத்துகள் தோன்றி மறையும் தானே, இதை தெரிஞ்சுக்க தாங்க நான் அப்போ தேடினேங்க, இது எப்படி உங்கள்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரை தேடி அலைஞ்சனோ அவரை பத்தி நான் சொல்றேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி அவர் எவ்வளோ தேடி அலைஞ்சங்க எனக்கு கிடைக்கும், அவர் தான் படிக்க சொன்னாரு அப்படிங்கிறாரு. அவர் படிக்க சொன்னாரா அப்படின்னு ஷாக்காக நான் கேட்குறேன். அப்போ நான் கேட்குறேன், ஆமாம் அவர் டெலிபத்திக்கில் பேசுவாரோ அப்படின்லாம் கேட்குறேன். அவரை பார்க்க முடியுங்களா? அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறப்போ அந்த நாடி அவருடையது. நான் யாரை தேடி அலைஞ்சனோ இவங்க ஃபேமிலிக்கு அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அந்த ஜீவ நாடி. அப்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இவரை தானே தேடி அலைஞ்சிங்க, இதே மாதிரி எங்கேயோ ஆடிட்டிங் பார்க்க போன இடத்துல இந்த நாடி உங்கள்கிட்ட வரட்டும் சொல்லி அவங்க கொடுத்து சில பூஜைகள்லாம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை கேட்டப்ப நான் அதை நம்பித்தான் ஆகணும். அவங்க கிட்ட அந்த ஜீவநாடியை கொடுத்துட்டாங்க உங்க அப்போ அவர் சொன்னாரு, நீங்க சொல்ற ஆளும் நான் சொல்ற ஆளும் ஒரே ஆள் தான். ஏன்னா அந்த ஒரே ஆள் கிட்ட மட்டும்தான் அந்த ஜீவநாடி இருந்தது. அதனாலதான் நான் அவரை தேடி அப்போ அலைஞ்சது. அப்போ நான் அலைஞ்ச மனநிலைமை வேற. எதுக்கு அலைஞ்சேன், இது உண்மையா பொய்யா என்னன்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி எழுத்து தோன்றி மறையும்னு பார்ப்போமேங்கிற அப்ப இருந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வேற. இதே 2021 இருக்கப்போ என் வாழ்க்கையில அனுபவங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் வேற. அப்படிங்கிறப்போ நான் அதை உணர்ந்து அமைதியா உட்கார்றேன். எனக்கு ஜீவநாடி படிக்க சொன்னாங்களா, சரி படிங்க அப்படிங்கிறேன். நான் ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது நடக்குமா, அதை பத்தி அதுல வரவே மாட்டேங்குது. என்னுடைய முஜ்ஜன்மங்கள் விஷயங்கள் வருது. ஏன்னா இது 6வது ஆளா எனக்கு ஜீவநாடியில படிச்சு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 5 விதவிதமான ஜோசியங்கள் சித்தர்கள் சில விஷயங்கள்லாம் என்னை பத்தி சொன்னப்போ நான் நம்பல, கேட்கல. இதெல்லாம் வந்து கலியுகத்துக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமாங்கிற மாதிரி விட்டாச்சு. அப்ப திரும்ப ஜீவநாடியும் அதே படிக்கிறப்ப உன்னுடைய பாதை வேற, இது இல்லை, இதுல இருந்து இப்படி போகணும், அதுல இருந்து அப்படி போகணும், நான் வந்து இல்ல நான் இந்த வேலையை மட்டும் பண்ணி முடிப்பேனான்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அந்த நேரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டுமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ, இல்ல உன் தேடல் வேற, உன் பயணம் வேற, உனக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு, அதை நீ வெளியே எடுக்கணும், இதை நீ சொல்லணும், அதை நீ சொல்லணும் அப்படின்லாம் இருக்கப்போ 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, நான் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ நீ வந்து இன்னும் நம்பல அப்படின்னு அந்த வார்த்தையில வருது, நீ இன்னும் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி கையில வச்சுட்டு இங்க வாங்கம்மா அப்படின்னாரு. வந்தேன், இந்த சுவடியை பிடிங்கம்மா அப்படின்னாரு. பிடிச்சேன், வெயிட்டா இருந்தது. இப்படி பிடிச்சேன்னா ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. இல்லையா நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, எனக்கு என்ன, நான் இவர் ஏதாவது நம்மளை சூன்யம் பண்ணிடுவாரோங்கிற ஒரு பயத்திலே நான் இருக்கப்ப கையில் வச்சுட்டு பேசாமல் அமைதியாக உட்காருங்க அப்படிங்கிறாரு. நான் இதை என்ன பண்ணுறேன், கையில் வச்சுட்டு இப்படி கண்ணை மூடிக்கோங்க அப்படிங்கிறாரு. கண்ணையும் மூடிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யோகாசனம்லாம் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல் நம்ம எதுவும் நம்ம ஆயிடக்கூடாது. இப்போ நான் இதை பிடிச்சிட்டு இருக்கேன், யோகா இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், மைண்டு கண்ட்ரோலுக்குலாம் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். என் முதுகில் வந்து இப்படி ஊறுது. நான் என்ன நினைச்சேன், இவர் என்னடா நம்ம பக்கத்துல வந்துட்டாரோ அப்படின்னு டக்குன்னு முழிச்சு பார்த்தா அவர் அங்க இப்படியே உட்காந்துருக்கிறார். நான் இப்படி கையில வச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏறிச்சு பாம்பு என் முதுகுல, இது வரைக்கும் ஏறிச்சு, இப்படி ஏறிச்சு. நான் அவரு தான் வந்துட்டாரோன்னு ஒரு நொடி அவரை தப்பா நினைச்சு முழிச்சு பார்த்தப்ப டொப்புன்னு ஒரு விழுந்த ஒரு சத்தம், எனக்குள்ள ஒரு விழுந்த ஒரு சத்தம் டொப்புன்னு. இதை வந்து நான் முழுசாவே உணர்றேன், என்னைய தொட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உணர்றேன்.
நான் இது பிடிச்சிக்கோங்க. இல்லைம்மா இன்னும் கையில் வச்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் முழிச்சிங்க? அவர் வந்து நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னார், அதனால தான் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இல்லைங்க அது என்னமோ பண்ணீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் எதுவுமே பண்ணலம்மா, அவர் உங்களை என்ன பண்ணினாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் கையில் மறுபடியும் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. திரும்பி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கல்யாணம் காப்பாற்றுப்பாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. மறுபடியும் அப்படி கையில் வைக்கிறப்ப கண்ணை மூடிட்டே இருக்கேன், எதுவுமே நடக்கலை. என்னமே நடக்கலை அப்படின்னு பார்க்குறப்ப எழுத்துகள் தோன்றி மறைஞ்சது கண்ணு முன்னாடி. இப்படி வந்துட்டு போச்சுங்க ஒரு 3D எஃபெக்ட்ல. எனக்கு பாஷை புரியல. அது ஒரு ஆதிகால தமிழ் மாதிரியும் இருக்கு, தெலுங்கு மாதிரியும் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க அது. அவ்வளோ, அதாவது என் கையில ஓலைச்சுவடி இங்க இருக்குன்னா நான் எழுத்த இங்க பாக்குறேன், இப்படி பாக்குறேன். இப்படி பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்படியே கொடுத்துட்டு பேசாம படிங்க அப்படிங்கிற. அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அவர் அங்க சொல்றாரு. பெண்களுக்கு குண்டலினி இப்படி இறங்கும், ஏறாது. உனக்கு ஏத்தி காட்டினாரா அப்படின்னாரு. நீ ஏன் மேலே போக விடல, எது உன்னை தடுக்குது அப்படின்னாரு. தயக்கம்தான் உன்னை தடுக்குது. ஏன் தயங்கின, ஏன் பயந்த, ஏன் நீ நம்பல, ஏன் நீ உணர்ந்ததை ஏன் நீ ஒத்துக்கல அப்படின்னு அது படிச்சு கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் பயந்துட்டேன். முதல் முறையா என்னை யாரோ இப்படி பண்றப்ப ஒரு பயம் இருக்கும். எனக்கு ப்ரொடெக்ஷனை தான் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். நான் அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ற இடத்துல நான் இல்லை, எனக்கு இது மேஜிக் மாதிரி தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ அதையும் அங்கே அவர் படிக்கிறாரு. இது சாதாரணமே, இன்னும் நிறைய உன் வாழ்க்கையில நடக்கும், நீ இன்னும் 3 நாடி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ கேட்பேன், யார் சொல்லுவா எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கேயும் நான் நாடி பார்க்க போகல. அப்போ அவ்வளவு நேரம் நிறைய பல விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறப்போ இதுல ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சினிமா, கதை, ரிசர்ச்சு, டாக்குமெண்ட்ரி இப்படியே இருக்கணும்னு விரும்புகிற ஒரு ஆள். ஆனால் எனக்கு வந்து அமானுஷ்யம், இந்த ஜோஷியம் இதெல்லாம் வந்து என்ன அறியாமையே நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர்த்திட்ட தெரிஞ்சு படிச்சு அந்த எனக்கு அமைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நான் ஜோஷியம் சொல்லுவேன், குறி சொல்லுவேன், சொல்றது நடக்குங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுறது. ஆனா விதி இழுத்துட்டு வந்து விட்ட மாதிரி என்னை விட்டுருச்சு. நானே வேண்டான்னு சொன்னாலும் அது நடக்கும்னா அது நடக்கும். அப்போ நான் ஏன்னா அந்த ஜீவனாடி இடத்துல நான் சபதம் விட்டுட்டு வந்தேன். அவர் அடுத்த வாரம் வாங்கன்னாரு, நான் போகவே இல்லை. நீங்க அடுத்த வாரம் வந்தா இந்த மந்திரம் உங்கள்கிட்ட கொடுக்கப்படும், இந்த மந்திரத்துல இருந்து நீங்க வந்துக்கணும், இந்த மந்திரம் நீங்க அடுத்த அமாவாசைக்கு நீங்க வந்தாதான் என்னால சொல்ல முடியும், அடுத்தடுத்து உங்களுக்கு நாடி படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாங்க. கேட்ட வரைக்கும் எனக்கு போதும்பா, எனக்கு மனுஷ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போய்க்கிறேன், எனக்கு சாதாரண ஆசைகள் தான், இப்படி நார்மல் லைஃபே நான் வாழ்ந்துட்டு போய்க்கிறேன். இந்த காலத்துல போய் நான் எதை சொன்னாலும் யாரும் நம்ப போறதா ஏற்க போறதா இல்லை. மக்களோடு சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அது கிடையாது. ஏன்னா நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதன் வழியா தான் நீ வெளியே தெரிவ, இதன் வழியா தான் நீ சினிமாவே பண்ணுவ, இதன் வழியா தான் நீ நீ எத்தனை வேணாலும் எழுது, இது மூலியமா தான் நீ எழுத்துனே உன்னை வெளியே தெரியும், இதுதான் உன்னுடைய பாதை, இதுக்குள்ள நுழைஞ்சாதான் நீ போக முடியும், ஏன் வரமாட்டேங்கிற, எல்லாம் இருந்தும் என்ன தயக்கம் உனக்கு எல்லாம் நடக்குதுன்னா என்ன தயக்கம் அப்படின்னு கேட்டப்ப அப்போ அந்த ஜீவநாடிங்கிறது உணர்றது. யாருக்கு படிக்கணும்னு அமைப்பு இருக்கோ, யாருக்கு கேட்கணும்னு அமைப்பு இருக்கோ அது நடக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியா இல்லாட்டி ஃபேமிலி ரீதியா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரியாத முகம் யாராவது கடந்து போவாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குங்கிற மாதிரி நீங்கள் யாருக்காவது ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அது மிக பெரும் ரகசியம். அது மரணத்தை பற்றி சொல்லுவேன். ஒரு சிலருக்கு மரணத்தை கண்ணால நடக்கிறதுக்கு முன்னாடியே யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்து உணர்ந்து அந்த மரணத்திலாம் நான் போய் கலந்துக்கிட்டுலாம் வந்திருக்கேன்.